போதும் பிள்ளைக்கரசு, கை வலி எடுக்கப் போகிறது. நீயும் சற்று கைக்கு ஓய்வு கொடு சொட்டை நம்பி. எனக்கொன்றும் புழுக்கமாக இல்லை. இருக்கட்டும் அம்மா, எங்களுக்கொன்றும் கை வலிக்கவில்லை. வந்திருப்பது திருக்கோஷ்டிகள் அகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த தளிகையை நான் செய்து போடலாம் என்று நினைத்து கொண்டிருக்க, என்னை உட்கார வைத்து நீங்கள் சிசுருஷை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக இருக்கிறதம்மா நீங்கள் பேசுவது. இதுநாள் வரை நீங்கள் நிறைவாக தளிகை பண்ணி போட்டாகிவிட்டது. எங்களுக்கென்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செய்தாகிவிட்டது. இனி நாங்கள்தான் உங்களுக்கு வேண்டிய அத்தனை உபகாரங்களையும் செய்ய வேண்டிய காலம். இந்த உற்சாகமான சிசுருஷைகளை செய்வதிலிருந்து தயவு செய்து எங்களை தடுக்க வேண்டாம். அண்ணா சொல்வது மிகவும் சரி. இப்போது உங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் மிகவும் பாக்கியமாக கருதுகிறோம் நாங்கள். தாயே, இந்த கால்கள் எத்தனை நாட்கள் எங்களுக்காக ஓடி ஓடி உழைத்திருக்கின்றன, களைத்து துவண்டு போயிருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது செய்யும் சேவை அதற்கெல்லாம் சிறிதும் ஈடாகாது. பெரியோர்களுக்கு இது போன்ற சிறு சிறு சேவைகளை செய்வது மனதிற்கும் சற்று திருப்தியாக இருக்கிறது. என்ன பிள்ளைக்கரசு, ஏதோ பெரியவர்களுக்கு சேவை உபகாரம் என்றெல்லாம் என் காதில் விழுந்தது. நான் உனக்கு பெரிய அண்ணன் தானே. நீ என்ன உபகாரங்களை இந்த பெரிய அண்ணனுக்கு செய்தாய்? என்னையும் வெகு நாட்களுக்கு பிறகுதானே சந்தித்தாய். எனக்கு இந்த சேவையெல்லாம் நீ செய்யவே இல்லையே. விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், கலக்கமடைய வேண்டாம். பெரியவர்களுக்கு என்று ஏன் சொல்கிறாய்? தன் தாய்க்கு சிசுருஷை செய்வதில் எங்களுக்கு அலாதி பிரியம் என்று உடைத்துச் சொல். பாதகமில்லை. அண்ணா, உங்களை நாங்கள் தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம். அம்புஜம் மண்ணியையும் வேதநாயகி மண்ணியையும் அவ்வாறே பார்க்கிறோம். இந்த மண்ணியும் அந்த மண்ணியும் எங்களுக்கு தாய் போன்றவர்களே. அந்த பாவனை எங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்களை அப்பாவிற்கு அடுத்த நிலையில் எங்களால் எண்ண முடியவில்லை. காரணம், நமது தகப்பனார் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே உங்களை ஆச்சாரியரின் ஒப்பற்ற சிஷ்யராகவும் எங்களுக்கு ஒரு சிறந்த குருவாகவும் உங்களை பார்க்கிறோம். அந்த வகையில் நீங்கள் அனைவருமே எங்களுக்கு வயதிலும் சரி, அனுபவத்திலும் சரி, இன்றிருக்கும் ஸ்தானத்திலும் சரி, நாங்கள் போற்றி வணங்கி துதிக்கும் பெரியோர்களாகத்தான் திகழ்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை உங்களை என் அண்ணாவாக பார்ப்பதை விட ஒரு குருவாக, ஆசானாக பார்ப்பதில்தான் தனி திருப்தி கிடைக்கிறது. உங்களுடைய ஆசிர்வாதத்தில்தானே ஆச்சாரியரும் ஒரு ஒப்பற்ற சேவையை கோயிலில் ஆற்றும்படி பணித்திருக்கிறார். ஆஹா, இதுவல்லவா வாசுதேவ குடும்பம். இதைத்தான் ஆச்சாரியரும் சிலாகித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியருக்கு எவர் மீதும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்பது எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் தன் தர்மத்தை, கடமையை மேற்கொள்வதிலும் அதில் பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாதே என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பவர். யாரையுமே வெறுத்து ஒதுக்குபவர் அல்ல நமது ஆச்சாரியர். தன்னை தாழ்த்திக் கொண்டு உயர்ந்த தர்மத்தை ஊக்கமாக கடைபிடிப்பவர். அவரை போன்ற ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியரை பார்ப்பது என்பது அரிது. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? அரையருடன் மற்றும் சில பேருடன் இருக்கும்போது பெருமையோடு சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் நமது ஆச்சாரியர். அது என்னவென்றால், இந்த சந்நியாச ஆசிரமத்தை ஏற்பதற்கு முன் தான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது ஏற்பட்ட இரத்த பந்தங்களான 4 புதல்வர்களும் சம்பிரதாய சிந்தனையோடும் அதற்காக உழைக்கும் மனோபாவத்துடனும் இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். அவ்வகையில் இப்போது தான் ஆச்சாரியராக வீற்றிருக்கும் நிலையில் எந்த அபவாதமும் வராத வகையில் அரங்கன்
தன்னை காத்து ரட்சிக்கிறான் என்று சிலாகித்து குறிப்பிட்டாராம். ஆனால் அடியேன் ஒன்று சொல்வேன். அவருடைய இப்போதைய பெருமையெல்லாம் யாருக்கு போய் சேர்கிறது என்றால், இதோ இங்கு வீற்றிருக்கிறாரே இந்த தாய்க்குத்தான். நீங்கள் அல்லவா இந்த மணியான பிள்ளைகளை உலகுக்கு தந்திருக்கிறீர்கள். அது மட்டுமா, அதையும் தாண்டி தங்களது பூர்வாசிரம ஆகத்துக்காரரை இன்று தாங்களும் ஆச்சாரியராக பாவிக்கிறீர்களே. இதைவிட பெருமை என்று வேறு எதை சொல்ல? இரத்த சம்பந்தம் என்ற சாதாரண விஷயத்தை தாண்டி ஆச்சாரிய சம்பந்தம் என்ற வகையில் உங்கள் எல்லோரையுமே கரை சேர்க்கப் போகிறவர் நமது ஆச்சாரியார் என்று நினைக்கும் போது அடியேனின் மேனி சிலிர்க்கிறது. மிகவும் ஆழ்ந்த ஒரு கருத்தை சொன்னீர்கள் சுவாமி. பிரகடனப்படுத்தாத, எழுதப்படாத சாசனமாக இவர்கள் எல்லோருக்கும் ஓர் அனுகிரகத்தை நம் ஆச்சாரியர் செய்திருக்கிறார். ஆச்சாரியர் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் அதே சமயத்தில் கொண்ட தர்மத்தில் உறுதியாக இருப்பவர் என்பது இப்போது எங்களுக்கு நன்கு புலப்பட்டது. இதையெல்லாம் கேட்கும்போது மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. திருக்கோஷ்டி நம்பி, உனக்குத்தான் நான் நித்தமும் நன்றி சொல்ல வேண்டும். இதோ இந்த மேகவல்லியாகட்டும், ஏன் உன் மாமனார் மாமியார் எல்லோருமே எப்படிப்பட்ட அன்பையும் ஆதரவையும் என்னிடம் காட்டி வருகிறீர்கள். அதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? தாயே, தாங்கள் தேவையில்லாமல் தங்கள் மனதை அலட்டிக் கொள்கிறீர்கள். கைமாறு என்றெல்லாம் ஏன் வெளிமனிதர்களைப் போன்று வார்த்தைகளை பிரயோகிக்கிறீர்கள்? அடியேனும் தங்களது புத்திரன் மாதிரிதான் என்று சொன்னது வெறும் வாய் வார்த்தை அல்ல, உள்ளத்திலிருந்து வந்த ஆத்மார்த்தமான வார்த்தைகள்தான். அதன்படி மூத்த பிள்ளையின் இல்லத்தில் தாங்கள் இப்போது இருக்கிறீர்கள். ஏதோ அடியேனால் இயன்ற சிசுருஷைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய உபகாரங்கள் எதையும் அடியேன் உங்களுக்கு செய்துவிடவில்லை. அப்படி நினைத்தாயானால் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். நீ ஆச்சாரியரின் ஒப்பற்ற சீடன். அவரிடம் உள்ள கண்டிப்பையும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் தனி ஊக்கமும் கொண்டுள்ள நீ இந்த 2 பிள்ளைகள், பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியை ஆதரவோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக சொட்டை நம்பி அதிக விவரம் தெரியாதவன். அவனுக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஆசானாக இருந்து அவனுக்கு சாஸ்திர நெளிவு சுழிவுகளை திறம்பட போதிக்க வேண்டும். மற்ற மூவரையும் விட சொட்டை நம்பியை பிரதானமாக நீ வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வயதான தாயின் விருப்பம். அவனுக்கு படிப்பும் வேண்டும், படிப்பினையும் வேண்டும். அதன்படி அவனுக்கு உன்னால் சம்பிரதாய அறிவு ஊட்டப்படுவதுதான் பொருத்தமாக இருக்கும். என்ன, என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா? அவசியம் தாயே, அவசியம் நிறைவேற்றுவேன். ஆனால் அடியேன் சொல்லித்தான் பல விஷயங்களை இந்த பிள்ளைகள், பிள்ளைக்கரசு ஆகட்டும் சொட்டை நம்பியாகட்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இல்லை. காரணம், இவர்களது சமயோஜிதமான நடத்தையால் எப்போதும் எல்லோரிடமும் முகம் சுளிக்கும் அணியரங்கரையே தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்களே. அது எவ்வளவு பெரிய விஷயம்! அதை எண்ணி நாங்கள் அனைவருமே இப்போது வியந்து போயிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளே, எக்காரணத்தை கொண்டும் அணியரங்கரின் அடியொற்றி ஆகிவிடாதீர்கள். இல்லை இல்லை, ஒரு காலம் நாங்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம். கோயில் அதிகாரி என்ற வகையில் அவருக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை செய்தோம், அவ்வளவுதான். அப்படியானால் சரி, உங்கள் பேச்சில் அடியேனுக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது. பாருங்கள், தங்களின் சமர்த்தான பிள்ளைகளே, அவர்களின் பேச்சை கேட்டீர்களா? இவர்களுக்கு அடியேன் உபதேசிக்க என்ன இருக்கிறது? எவ்வளவோ இருக்கிறது. எதையாவது காரணம் காட்டி அவர்களுக்கு அளிக்க வேண்டிய ஹீதோபதேசங்களை தவிர்த்துவிட வேண்டாம் திருக்கோஷ்டி நம்பி. இல்லை தாயே, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நிச்சயம் அடியேனால் இயன்றவரை
இவர்களுக்கு போதிக்க வேண்டிய சத்விஷயங்களை அவசியம் போதிக்கிறேன். முக்கியமாக தாங்கள் வலியுறுத்தியபடி சொட்டை நம்பியை அடியேனின் அருகிலேயே சில காலம் வைத்துக்கொண்டு சம்பிரதாய விஷயங்களை நன்கு தெரியப்படுத்தி தெளிய வைத்து ஓர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க முயற்சிக்கிறேன். போதுமா? இப்போது தங்களுக்கு திருப்திதானே? உன் வாக்கால் உறுதி கொடுத்து விட்டாய். எனக்கது போதும். மிகவும் திருப்தி அடைந்தேன். என்ன ஆண்டாள், வெளியே எங்கோ புறப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது? சுவாமி, நீங்கள் இல்லாமல் நான் வெளியே செல்வதென்றால் அது ஒரே ஒரு இடத்திற்கு தான். அது எங்கே என்று உங்களுக்கும் தெரியும். நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்ததும் ஒரு நாள் தவறாமல் காலை மாலை 2 வேளையும் கோயிலுக்கு வந்து 10 பாசுரங்களை பாடுவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அடியேன் மீது உனக்கிருக்கும் பக்தி அடியேனை நெகிழ வைக்கிறது. சிறிது நேரம் பொறுத்துக்கொள். அடியேனும் உன்னுடன் கோயிலுக்கு வருகிறேன். யசமான், தொந்தரவிற்கு மன்னிக்கவும். வா நாளூரான், நீ வருவது எங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவோ தொல்லையோ இல்லை. காரணம் இல்லாமல் நீ வரமாட்டாய் என்பதும் எங்களுக்கு நன்றாக தெரியும். கேள்விப்பட்டிருப்பீர்கள். எதற்கான பீடிகை இது? எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம். எது என்பதை தெளிவாக சொல்லுங்கள். அரசாங்கத்தின் புதிய திட்டம். மன்னர் பெரிய அளவில் மிகுந்த பொருட்செலவில் கூரத்தின் அருகிலேயே ஒரு மண்டபம் கட்டுவதாக இருக்கிறார். வழிப்போக்கர்கள் வந்து தங்குவதற்காகவும், பெருத்த மழை வரும் பொழுது பொதுமக்கள் ஒதுங்குவதற்காகவும், மேலும் அங்கு வந்து தங்குபவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கும் வசதியும் செய்து கொடுக்கிறார். ஆம், அடியேனும் இதை பற்றி கேள்விப்பட்டேன். அதற்கென்ன? கணவான்களும் செல்வந்தர்களும் வசதி படைத்தவர்களும் பொருளுதவி தந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார். அதனால் நாமும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். என்ன சிந்தனை யசமான்? உனக்கே தெரியும், கடந்த சில மாதங்களாக வியாபாரத்திலும் சற்று சரிவு ஏற்பட்டுள்ளது. அதை நானும் அறிவேன். கணக்கு வழக்குகளை நான் தானே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல். நமது நிதியிலிருந்து நாம் எந்த தொகையும் செலுத்த வேண்டாம். பிறகு ஊழியர்களுக்கென்று ஒரு வைப்பு நிதி ஏற்படுத்தியிருக்கிறோம் அல்லவா? அந்த உதவித்தொகையை அரசாங்கத்திற்கு கொடுத்து விடுவோம். சரி, பண்ணையில் இருப்பவர்களுக்கு உதவித்தொகை தேவைப்பட்டால்? அவர்கள் தேவையை அவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். பண்ணையில் பணிபுரிபவர்கள் நன்றாக இருந்தால்தான் நாமும் வளமாக இருக்க முடியும். அந்த சிந்தனையில்தான் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் ஊதியத்திலிருந்து பிடித்து சம பங்கை நம் சார்பாக சேர்த்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதில் கை வைப்பது சரியில்லை என்பது என் கருத்து. நீ கூறுவது முற்றிலும் சரி. உன்னுடைய ஆலோசனையில் அடியேனுக்கு உடன்பாடில்லை. எஜமான், பண்ணையின் நலனை கருதிதான் இந்த உபாயத்தை நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த லாப நஷ்டமும் கிடையாது. இந்த திட்டத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொண்டால் மன்னரிடம் நம் செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. பிற்காலத்தில் பல சலுகைகள் பெறவும் ஏதுவாக இருக்கும். நாளூரான், முதலாவதாக மன்னர் எங்களுக்கு நன்றாக பரிச்சயப்பட்டவர், அது உனக்கே தெரியும். இரண்டாவதாக, சலுகைகள் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செய்யும் எந்த கைங்கரியத்திற்கும் எந்த பலனும் இருக்காது. பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்வது பாவம் என்று கருதுபவன் அடியேன். அப்படியே ஏதாவது உபயம் அளிக்க வேண்டும் என்றால் நம் செமிப்பிலிருந்து இயன்றதை அரசரின் திட்டத்திற்காக கொடுக்கலாம். என்ன, அடியேன் சொன்னது புரிந்ததா? எல்லா பொறுப்பையும் என்னிடமே ஒப்படைத்திருப்பதால், பண்ணைக்கு நல்லது என்பதால் ஏதோ எனக்கு தோன்றியதை நான் தெரிவித்தேன். முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். உன் எண்ணம் புரிகிறது. ஆனால் அதை செயல்படுத்தும் விதத்தை தான் ஆதரிக்க முடியவில்லை. மீண்டும் ஒருமுறை ஊழியர்களின் ஊதியத்தையோ அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வைப்பு நிதியை பற்றியோ விவாதிக்காமல் இருப்பது நல்லது. நமஸ்காரம் எஜமான். நமஸ்காரம். என்ன, ஏதோ விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல் இருக்கிறது? மன்னரின் புது திட்ட அறிவிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்று நாளூரான் விருப்பப்படுகிறான். ஆமாம், நாமும் அவசியம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். மன்னர் நமக்கும் வேண்டப்பட்டவர்தானே. ஆனால் அதை செயல்படுத்துவதில்தான் சிறு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டுள்ளது. நாளூரான் ஊழியர்களின் வைப்பு நிதியிலிருந்து மன்னரின் திட்டத்திற்கு தொகையை கொடுக்கலாம் என்கிறான்.
எங்கள் இருவருக்கும் அதில் உடன்பாடில்லை. என்ன நாலூரான், இப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? பண்ணையின் மேன்மைக்காகவும் அபிவிருத்திக்காகவும் நீ பாடுபடுகிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இப்படிப்பட்ட குறுகிய கண்ணோட்டத்துடன் கூடிய ஆலோசனையை தவிர்த்துவிடு. மன்னரின் திட்டத்தில் பங்கேற்க வேண்டுமென்றால் நம் நிதியிலிருந்து முடிந்த அளவிற்கு கொடுத்துவிட்டு போவோம். அதையே தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருந்தோம் தந்தையே. சரி நாலூரான், ஜோசியரையோ அல்லது பட்டரையோ பார்த்து சமீபத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லச் சொல். பூரேசன் குணமடைந்ததும் நாம் புதிதாக கட்டியுள்ள மண்டபத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடத்தி இந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் அன்னதானம் வழங்குவதாக சங்கல்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதை கூடிய விரைவில் நிறைவேற்ற வேண்டும். நாலூரான், அதற்கான ஏற்பாட்டை உடனடியாக நீதான் கவனிக்க வேண்டும். இந்த வைபவம் முடிந்துவிட்டால் நான் வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள லகுவாக இருக்கும். தந்தையே, வானப்பிரஸ்தத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்பொழுது நடந்துவிட வேண்டும், நடத்திவிட வேண்டும். காலம் நமக்காக காத்திருக்காது, காலனும் நமக்காக காத்திருக்க மாட்டான். என்ன தந்தையே இது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? சரி எஜமான், நான் உடனடியாக பட்டரை சந்திக்கிறேன். மன்னர் அறிவித்துள்ள திட்டத்தில் நம் பங்கேற்பு எப்படி என்பதை நீங்கள் கலந்தாலோசித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுறுசுறுப்பாக இயங்குகிறான், ஆனால் சிந்தனைதான் சற்று உக்கிரமாக இருக்கிறது. ராமானுஜா, அவளை நீ என்றும் கைவிடக்கூடாது. படத்தின் முதல் பாதையில் வரும் நீண்ட கார் பயணம் படத்தின் வேகத்தை நீர்த்து போக வைக்குது. இருந்தாலும் இடையிடையே வரும் திருப்பங்கள் படத்திற்கு பரபரப்பை கூட்டுது. உச்சத்தில சிவா, ஆங்காங்கே விழா.